மாஸ் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்கும் முகமாக ஒரு பக்கம் சசிகலா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஆட்களை திரட்டுறதுக்கு, ஆட்களை சமாதானப்படுத்துறதுக்கு, உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழுவுக்கு வர வைக்கிறதுக்கான வேலைகளில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்குற ஒரே ஒரு வழக்கு இந்த கொடநாடு விஷயம் இருந்தாலுமே அது பெரிய லெவலில் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தொண்டர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அதை சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொண்டர்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மனசு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சசிகலா இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலுமே முக்கியமான வழக்குன்றது டெண்டர் முறைகேடு. டெண்டர் முறைகேடுலேருந்து பார்த்திங்கன்னா தப்பிக்க வாய்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமி. மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்கில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. அப்படி சந்திக்கும் நேரத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை கொடுக்கும் வகையில் பொதுக்குழு கூட்டுறதுக்கான ஒரு வழி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா சசிகலா அந்த வேலைகளை தான் மும்முரமாக செயல்பட்டுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றதுக்கு டெல்லி எப்படி உதவினாங்களோ அதே மாதிரி இப்போ சசிகலா கட்சியை கைப்பற்றதுக்கு உதவுற போகிறதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.